வணக்கம் நேயர்களே. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி முறை. உத்தரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களுடைய கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையிலேயே மேடேற முடியல, ஏன் என்னால் ஜெயிக்க முடியலை, வாழ்நாள் முழுதும் ஒரே கஷ்டமாக இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்கிற கேள்விகளுக்கு நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அந்த நட்சத்திரம் தான் பெற்ற கர்மத்தை அதில் பிறந்தவருக்கும் தரும். அப்போ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதனுடைய கர்ம பதிவை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த உத்திர நட்சத்திரம் என்பது அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம். அப்போ அர்ஜுன பெருமான் தான் பெற்ற கஷ்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெண் தன்மை உள்ள நட்சத்திரம். பெரும்பாலும் இதில் ஜோதிடர்கள், ஒரு வித்தையை கற்றுக் கொடுப்பவர்கள் இருப்பார்கள். இப்போ பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார், ஒரு பேங்கில் வேலை பார்க்குறவங்க, ஒரு ஆடிட்டிங் அதாவது கணக்கு தணிக்கை அதிகாரிகள், ஒரு நகல் எடுத்தல் ஜெராக்ஸ் வேலை பார்க்குறவங்க, ஒரு பத்திரப்பதிவு போன்ற துறைகளில் பணிபுரிகிறவங்கள்லாம் இதில் இருப்பாங்க. பொதுவாக உத்திர நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இதை மறுக்கவே முடியாது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கன்னிப்பெண் சாபம் இருக்கும். என்ன கன்னிப்பெண் சாபம் அப்படின்னா, ஒரு 6 வயசுக்குள்ளே சின்ன வயதில் உள்ள குழந்தைகள் இறந்துருப்பாங்க. அதை அவங்க வணங்கி வழிபட்டு வந்திருப்பாங்க. கொஞ்ச காலம் அதை வழிபடாமல் நிறுத்தியிருப்பாங்க. அந்த கன்னியினுடைய சாபத்தினால் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க வீடேற முடியாமல் இருப்பாங்க. அதனால் இதுதான் காரணம். அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃப்ரெண்ட்ஸு அதிகமாக இருக்காது. இப்போ இவங்களுக்கு படிப்பில் ஒரு தடையை ஏற்பட்டு தான் படிப்பாங்க. அதே போல் எல்லா கலைகளையும் எளிதில் கற்றுக்குவாங்க. இவங்களுடைய குடும்பத்தில் தாய்மாமன் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிதானா? சரி, இப்போ நட்சத்திரம், அடுத்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தில் அது சந்திரனுடைய நட்சத்திரம். அது குருவினுடைய கர்மப்பதிவு அதுக்குள்ளே டெபாசிட் ஆகிருக்கும். குழந்தை சம்மந்தப்பட்ட, குருனாலே குழந்தை, குருனா பொருளாதாரம், குருனா நகை நட்டு பொன் ஆபரணங்கள். அப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைகள் மூலம் பிரச்சனைகளும் வரும். குழந்தை பிறப்பு தாமதமாகுது, குழந்தைக்கு ஒரு கஷ்டம், அடிக்கடி நோய் வருதல், இது போன்று ஏதாவது ஒரு துன்பமானது இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இவங்க நகையை இரவல் கொடுக்கக்கூடாது. அதே போல் அதன் மூலம் பிரச்சனை வரும். யாருக்காவது ஒரு நகையை கொடுத்தோம், அந்த நகை மூலயமா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட வகையிலும் பிரச்சனைகள் வரும். அதே போல் இவங்க நிறைய கௌரவம் பார்ப்பாங்க. பெண்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக இருக்கு. அதனால் ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும். திருமண வாழ்க்கையே பாதிப்பை ஏற்படுத்தும். நல்ல மாப்பிள்ளை கொஞ்ச காலம் நல்ல சரியாக கவனிக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மாட்டிக்குவாங்க. அப்போ நிறைய பேர்களுக்கு 2 திருமணங்கள் நடக்கும். முதல் திருமணம் சரியில்லாமல் போய் 2வது திருமணம் நடக்கிறது எல்லாம் இந்த அஸ்தத்துக்கு உண்டு. அப்போ இவங்களும் பேங்கு வேலை பார்க்குறது, ஆசிரியர்கள் சம்மந்தப்பட்ட துறை இருக்கும். புத்திர தோஷம் உள்ள நட்சத்திரம் அஸ்தம். அப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்துக்குரிய கர்ம பதிவுகள்லாம் இது கண்டிப்பாக இருக்கும். அடுத்தாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் அது செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சுக்கிரனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரமாக அது இருக்குது. பாருங்கள், இவங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும். சரியான முறையில் பணம் காசு வச்சு வாழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க குடும்பத்திலையும் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் உள்ளவங்க இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க. திருமணமாகி கணவன் அவரோட வாழாமல் அடிக்கடி பாதிப்பு ஏற்பட்டு சின்ன வயசுலே வேண்டான்னு தூக்கி அடிச்சிட்டு வர்றது, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சரியில்லை, பொண்ணு சரியில்லை, இப்படி திருமண வாழ்க்கை சரியில்லாமல் இழுபறியிலேயே ஓடிக்கிட்டு இருக்கும். போன ஜென்மத்தில் கணவனானுக்கு ஒரு பெண் அப்படின்னா, போன ஜென்மத்தில் கணவனுக்கு தன்னுடைய கடமையை சரியாக செய்யாததுனால இந்த ஜென்மத்தில் இந்த நட்சத்திரத்தில் பெற்று இந்த சிரமத்தை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அதுதான் உண்மை. அதுபோல் இவங்கள்ட்ட பணத்தை கையாளுவதிலையும் பிரச்சனை இருக்கும். ஒரு பணத்தை அங்கே வைக்கிறது, இங்கே வைக்கிறது, அங்கே காணா போச்சு, நான் எவன் கேட்டாலும் எடுத்து கொடுத்துவிட்டு கடைசியில் பார்த்தா அவசரத்துக்கு பணம் வராது. இது அப்புறம் அந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு படைப்பு கடவுள் பிறந்த நட்சத்திரம். அதனால் இவங்கள்ட்ட அந்த பொற்கொள்ளர்கள்,
கட்டிட வேலை பார்க்குறவர்கள், ஆசாரிகள், பொற்கொள்ளர்கள், சிற்பி, சிலை போடுறாங்கள, இவங்களுடைய தொடர்புகள்லாம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும். அதே போல் இவங்க குடும்பத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு யூரினல் ப்ராப்ளம் இருக்கும், சுகர் போன்ற நோய்களும் வரும். இது எல்லாமே இந்த கன்னியா ராசிக்குள்ளே இருக்குது. இது நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தோம். இப்போ கன்னியா ராசிக்கு ராசிகள் பெற்ற கர்ம பதிவுகளை பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த வம்பு, வழக்கு, கஷ்டம், கடன், நோய், எதிரியை குறிக்கக்கூடியது கன்னி. புரியுதா? இதெல்லாம் வந்துடும். பகையை வளர்த்து கொள்வது, போட்டிகளில் வருவது, பொறாமை குணம் வருவது, பஞ்சாயத்து, வம்பு வழக்கு போன்றவற்றை கன்னி ராசி இது சொல்லுது. சோதனைகளை கொடுத்து தான் சாதனைகளை தரக்கூடியது. கடினமான கஷ்டத்தை எல்லாம் அது கொடுக்கும். பாருங்கள், இவங்களுக்காக வாழாமல் அடுத்தவருக்காக வாழக்கூடிய ராசி. இவங்க தனக்கான நேரத்தை விட அடுத்தவர்களுக்காக நேரத்தை செலவு செய்கிறது தான் இந்த கன்னி. அது மாதிரி இவங்களுடைய வருமானம் அடுத்தவருக்கு உதவும் வகையில் தான் இருக்கும். யாராவது இவங்கக்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இவங்களை குடும்பத்தை பார்த்துக்கிட்டு, அண்ணன் சரியில்லை, தம்பி சரியில்லை, மச்சனன் இல்லை, அந்த காசெல்லாம் இப்படியெல்லாம் போகும். அது மட்டும் இல்லாமல் போட்டி பொறாமையும் ஏற்படுத்தும். புரியுதுங்களா? இவங்க சம்பாதிக்கும் போது அடுத்தவங்களுக்கு ஒரு போட்டி பொறாமை வந்துடும். அவன் எப்படி சம்பாதிக்கிறான், அவன் இப்படி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய வரும். அப்புறம் சனியினுடைய கர்ம பதிவு பெற்று இருக்கிறனால இந்த கன்னி ராசியோட பதிவு. அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலை, அற்ப ஆயுளில் இறந்தவங்கள்லாம் இந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அற்ப ஆயுளில் அப்போ நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும். ராகுவோட கர்ம பதிவு பெற்ற இடமாகவும் இருக்குது. புதன் பிறந்த நட்சத்திரமாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் இது எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தென்னை, வாழை மரங்கள், துத்தி மரம் இதையெல்லாம் வளர்க்க நல்லாயிருக்கும். பெண்கள் சாபம் கொண்ட ராசியாக இருக்கிறனால தற்கொலையும் உண்டு. அதாவது இவங்கள்ட்ட பூணூல் போடாத முதலியார்கள், செட்டியார்கள், வீடுகளில் அலமாரி ரேக்குகள் இதெல்லாம் உண்டு. மூலத்திரிகோணம் சில ராசிகளுக்கெல்லாம் கர்மப்பதிவு இல்லை. அப்போ மூலத்திரிகோணம் வராத ராசிகள் அப்படின்னா மிதுனம், கடகம், விருச்சிகம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஜாதகருக்கு இவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு கன்னிக்கு 5ஆம் இடம் சனி பகவான், தொழில் பகுதியில் இருக்கிற காவல் ஐயனார் அவர்களும், அதே போல் இவங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கிற சுக்கிரனும் பெரும்பாலும் மிகுந்த நல்ல நன்மைகளை 100% கொடுப்பாங்க. அதுபோல் இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் திட்டமிட வேண்டும். நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து 1க்கு 10ஆக யோசித்து கன்னிராசிக்காரர்கள் மிக கவனமாக நடந்து கொண்டால் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு நல்ல வெற்றியை இவர்கள் பெறலாம். நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களுடைய நட்சத்திரங்கள், ராசிகள் உடைய கஷ்டங்கள், சாப பாவங்கள் இவைகள் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் அடியேன் சொல்லியிருக்கிற இந்த பரிகாரங்களை எல்லாம் முழுமையாக செய்து கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிச்சு மேலே வரலாம். லோகச்சேமத்திற்காக இந்த பதிவுகளை தந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.